A statue 1.6 meter tall stands on the top of the pedestal. From point on the ground, the angle of elevation of the top of statue is 60 degree, and from the same point, the angle of elevation of the top of the pedestal is 45 degree. Find the height of the pedestal. So இதுக்கு சொல்யூஷன் போடணும். ஒரு சொல்யூஷன் என்ன, ஒரு பெடஸ்டல் அப்படின்னா ஒரு வந்து பீடம் அப்படின்னு பேர். இதுதான் கிரவுண்டு. இந்த கிரவுண்ட்லேருந்து ஒரு பீடம் இருக்குது. இந்த பீடம் இருக்குது, பெடஸ்டல். இந்த பெடஸ்டல் மேலே வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது. there is a statue. ஸோ இந்த ஸ்டாச்சோட ஹைட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஸ்டேச்சு கிரியேட் பண்ணக்கூடிய ஆங்கிள் 60 டிகிரி. திஸ் பெடஸ்டல் கிரியேட்டிங் த ஆங்கிள் ஆஃப் 45 டிகிரி. ஸோ இது வந்து வி டோன்ட் நோ ஹச். ஸோ இந்த பாட்டம்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து வி கேன் கீப் த பாயிண்ட் ஏ பி சி டி கிரியேட் பண்ணிக்கலாம். ஏபி வி கேன் கீப் இட் அஸ் எக்ஸ், பிசி வி கேன் கீப் இட் அஸ் ஹச். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாச்சு தான் ஸ்டேச்சு, இது வந்து பெடஸ்டல், இந்த பெடஸ்டல். ஸோ இந்த பெடஸ்டல் வந்து ஹச், இது 1.6 மீட்டர், இது வந்து எக்ஸ். சொல்யூஷன் பண்ணோம் அப்படின்னா வி கேன் ரைட் ஏபி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், பிசி ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வி நோ த ஃபார்முலா என்ன, tan 60 டிகிரி ஈக்குவல் டு, ஏன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஃப்ரம் ட்ரையாங்கிள் அது ஏபிடி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இல்லை ஏபிடி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் tan தீட்டா tan 60 டிகிரி அப்படின்னா பிடி பை ஏபி அப்படின்னு இருக்கும். இப்போ tan 60க்கு வி கேன் புட் த வேல்யூ √3. ஸோ பிடிங்கிறது என்ன எழுதலாம் அப்படின்னா பிசி ப்ளஸ் சிடின்னு எழுதலாம், டிவைட் பை ஏபி. ஸோ பிசிங்கிறது ஹச், சிடி, இந்த சிடிங்கிறது 1.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 1.6 மீட்டர், ஏபி அப்படிங்கிறது எக்ஸ். ஸோ இங்கே ரைட் த ஃபார்முலா இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா √3x ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் 1.6 மீட்டர். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் டேக் த ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசி, இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதனால் பண்ணலாம் tan 45 டிகிரி ஈக்குவல் டு பிசி என்ன ஹச், ஏபி வந்து எக்ஸ். அப்போ பிசி பை ஏபி தட் இஸ் ஹச் பை எக்ஸ். ஸோ tan 45 அப்படின்னா 1 ஹச் பை எக்ஸ். அப்போ ரைட் எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ சப்ஸ்டிடியூட் 2 in 1. ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன இருக்குங்க, √3க்கு பதிலாக √3 எக்ஸுக்கு பதிலாக ஹச், இங்கே ஹச் ப்ளஸ் 1.6 மீட்டர். ஸோ இது போல் வருது. இப்போ இங்கே ஹச்சை கொண்டு வந்தோம்னா √3 ஹச் மைனஸ் ஹச் ஈக்குவல் டு 1.6 மீட்டர். ஸோ அடுத்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஹச் வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ √3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 1.6 மீட்டர். இப்போ ஹச் ஈக்குவல் டு 1.6 மீட்டர் டிவைட் பை √3 மைனஸ் 1. ஸோ இங்கே 1.6 மேலே √3 + 1 மல்டிப்ளை பண்ணலாம், கீழே அதே போல் √3 மைனஸ் 1 இன்ட்டு √3 + 1. ஸோ அப்போ மேலே 1.6 √3 + 1, கீழே என்ன ஆகும் அப்படின்னா √3² மைனஸ் 1². ஸோ அப்போ நம்ம இன்னும் எழுதணும் அப்படின்னா 1.6 √3 + 1, கீழே 3 மைனஸ் 1 வரும். ஸோ 1.6 √3 + 1 2 வரும் அடிச்சோம்னா 0.8 அப்படின்னா 0.8 √3 + 1 மீட்டர்.